பொதுவா இந்த எதிர்மறை ஆற்றல் அப்படின்னா என்ன? எதிர்மறை ஆற்றல்ன்று சொல்வதை விடமா அந்த வீட்டோடைய சூழல் அவங்களுடைய மனதிற்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புலம்பல் கூட இந்த மாதிரி எதிர்மறை சக்தியை வீட்டுக்குள்ள வர விடுமா? அதாவதுமா மனிதனுடைய மூளை இருக்கு பாத்தீங்களாமா, அந்த மனிதனோட மூளையில இருந்து வெளியே வரக்கூடிய சப்தம் ரொம்ப முக்கியமானதுமா. இப்போ நிறைய பேர் நான் நல்லா பணக்காரன் ஆகணும், எனக்கு கஷ்டம் தீரணும்னு சொல்லி வார்த்தையால சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏழ்மையிலையும் ஒரு வறுமை கோட்லையும் தானே இருக்காங்க. பிரபஞ்சத்தை நீங்க கேட்கக்கூடிய முறைகள்ல ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த பிரபஞ்சத்தை சந்தேக பார்வையிலேயே கேட்பாங்க. இப்ப வீட்டுல எதிர்மறை ஆற்றல் போகணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய வீட்டை இருளா போடாதீங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த இருளை விளக்குறதுக்காக தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு முறைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம தீபத்திலேயே நான் இத்தனை தீபம் ஏற்றணும், இதுக்கு கீழே உப்பு வைக்கணும், இதுல படிகாரம் வைக்கணும், இப்படிலாம் எதுவுமே சொல்லப்படலை. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜி டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட சாது பிரகதீஸ்வரர் இவர் இருக்காரு. நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு பகிர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி தான் கேட்க போறோம். வணக்கம் சார். நமோ நாராயணம்மா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது பொதுவா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கா, உங்களுக்கு வீட்டில் நிம்மதி இருக்காது, காசு தங்காது, அதே மாதிரி நீங்க என்ன விஷயத்தை ஏம் பண்ணி ஓடுறீங்களோ அது ஜெயமாகாது அப்படின்றாங்க. பொதுவா இந்த எதிர்மறை ஆற்றல் அப்படின்னா என்ன சார்? அதாவதுமா, எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கும் போது நிறைய பேர் தவறான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. இப்போ நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டில் மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய மனம் அந்த இடத்துல தங்குவதற்கு பிடிக்காமல் வெளி செல்வதற்கோ, இல்லைனா இந்த இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கிறதோ, அப்போ அவங்க மனதால் அவர்களுக்கு அந்த இடம் அவர்களுக்கு சரியான முறையில் அமையல, அவர்களுடைய பொருளாதார கஷ்டம், இந்த மாதிரி நிறைய சூழல் ஏற்படும் போது இந்த வீட்டில் ஒரு எதிர்மறை ஆற்றல் உள்ள இருக்குது, அதனால தான் நம்மளுடைய இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலை அப்படின்னு நினைக்கிறாங்க. எதிர்மறை ஆற்றல்ன்று சொல்வதை விடமா அந்த வீட்டோடைய சூழல் அவங்களுடைய மனதிற்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வரலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ சில வீட்டுல லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. காசு இல்லை அப்படின்வாங்க, வருமானம் பத்தலைன்வாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் காலையில் நித்தமும் சுப்ரபாதம் மாதிரி ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புலம்பல் கூட இந்த மாதிரி எதிர்மறை சக்தியை வீட்டுக்குள்ள வர விடுமா? அதாவதுமா, மனிதனுடைய மூளை இருக்கு பார்த்தீங்களாமா, அந்த மனிதனோட மூளையிலிருந்து வெளியே வரக்கூடிய சப்தம் ரொம்ப முக்கியமானதுமா. வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் தொடர்ந்து நெகட்டிவாகவே, அதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நல்லதை மட்டுமே அதிகமாக சிந்திச்சு அதை மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பணம் வரலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கொண்டே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நேர் எதிரான ஒரு சப்தத்தை நம்ம மூளையிலிருந்து வெளிப்படுத்துறதா. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம், நம்ம எதை கேட்குறோமோ அதை தான் நமக்கு கொடுக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து புலம்பிட்டு இருக்கிறத விட செயல்படுறதுக்கு என்ன வழிகள்ங்கிறத அதை தேர்வு பண்ணும்போது கண்டிப்பா பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல பாதையும் பணத்தையும் கொடுத்துருமா. இப்போ சதா கெட்ட வார்த்தை பேசுவாங்க வீட்டுல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், சனியனே அப்படின்வாங்க, தரித்திரமே அப்படின்வாங்க. இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூட பயமா இருக்கு. ஆனா நிறைய பேர் வீட்டுல பெரியவங்க, இத்தனைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய வயதுல மூத்த பெண்மணிகளே அவங்களோட குழந்தைகள் அப்படி சொல்லி திட்டுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு காசு கஷ்டம் அப்படின்னா, இதை வீட்டை விட்டு போக மாட்டேங்குதுன்னு அந்த பர்டிகுலர் வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தையை சொல்றதுனால அந்த எது சொல்றோமோ அதுவே தானே வீட்டுல குடியிருக்கும். அதாவதுமா, அதாவது எல்லார் வீட்லயும் அப்படி சொல்றது இல்லம்மா. சிலவர்கள் சில வீட்டில் நம்ம இந்தியா முழுதும் உலகம் முழுதும் எடுத்துட்டா எல்லார் குடும்பமுமே அந்த மாதிரி தான் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி, சனியனை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது பெருவாரியான விஷயத்தில் குறைவு. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போதே கண்டிப்பாங்க. இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாதுன்ட்டு கண்டித்து இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்குது.
இதுல சில குடும்பங்கள் விதிவிலக்கா வந்து தொடர்ந்து அவங்களுடைய பேச்சை கேட்காம, இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு முன்னேறாம, சில வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படாம போது ரொம்ப விரக்தி அடைந்து சில நேரங்களில் பெரியவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது இயற்கைதான். அப்போ அதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா எல்லாருமே வந்து நம்மளோட பையனை நம்ம வந்து சனியனே இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துமா? ஏன்னா அது நம்மளுடைய பிள்ளை. ஆனா அந்த பையன் என்னதோ ஒரு விஷயங்கள் இந்த உலகத்துல வந்து அவன் சரியான ஒரு பாதையில போகலைங்கிற ஒரு வருத்தத்தின் அடிப்படையில் தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சரிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை பெரியவங்களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வார்த்தைகளால் என்ன நடந்துற போகுது? இப்போ நம்ம இந்த மாதிரி காயப்படுத்துறதுனால அந்த பையன் திருந்திட போகிறத விட, அந்த பையனுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒரு நாள் கேட்கல, 2 நாள் கேட்கல, ஒரு 100 முறை சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட வார்த்தைகள், அதாவது தேவையில்லாத ஒரு மனித ஆத்மாவை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை பெரியவங்க எடுக்கிறது நல்லது. ஏன்னா எந்த வார்த்தையும் அது சப்தம்ங்கிறாங்க, சப்தம் தான் மந்திரம்ங்கிறாங்க. அப்போ எந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரிக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஒருவரை தொடர்ந்து நம்ம வந்து உதாசனமான வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்திக்கிட்டே போகும்போது அவருடைய மனநலம் கண்டிப்பாக தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய மனம் பாதிப்படையும், மனம் பாதிப்படைந்து அவருடைய மூளை பாதிப்படைந்த உடல் பாதிப்படையும். அப்போ அவருடைய செயலும் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வார்த்தைங்கிறது மந்திரம். புரியாதவர்களுக்கு புரிய வைப்பதற்கான மொழிகள்ல பயன்படுத்துறதை விட கொஞ்சம் இறங்கி போய் பேசினா கண்டிப்பா மாறிக்குவோம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்றோமோ, ரிப்பீட்டடா என்ன வார்த்தைகள் உச்சரிக்கிறோமோ அது நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து நல்லா பணக்காரன் ஆகணும், எனக்கு கஷ்டம் தீரணும்னு சொல்லி வார்த்தையால சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏழ்மையிலையும் ஒரு வறுமை கோட்லயும் தானே இருக்காங்க. அதாவதுமா நீங்க இதுல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. பணத்தை நான் பிரபஞ்சத்திட்ட கேட்குறேன், ஆனால் எனக்கு அந்த பணமோ பொருளாதாரமோ இந்த பிரபஞ்சம் எனக்கு திருப்பி தரலைங்கும் போது இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் கேட்கக்கூடிய முறைகளில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த பிரபஞ்சத்திட்ட சந்தேக பார்வையிலேயே கேட்பாங்க. அப்போ இந்த கேள்விகளை கேட்கும்போது, இப்போ எனக்கு இந்த உலகத்தில் என்னுடைய செயல், எனக்கு கடன் சுமை இருக்குது, இல்லைனா என்னோட நகை வந்து அடமானத்தில் இருக்குது, அந்த அடமானத்தில் இருக்கிறத நான் வந்து அதுலேருந்து ரெக்கவர் பண்ணணும், நீ எனக்கு இதை பண்ணிடுவியா, இதை செஞ்சிருவியா, எனக்கு செஞ்சாகணும், இப்படி இந்த மாதிரி இந்த கேள்விகளுக்கு மேலே கேள்விகளை கேட்குறத விட்டுட்டு எனக்கு இது நடக்கும், நான் அதை திருப்பிடுவேன், என்னோட பணிகளை நான் தெளிவாக செய்வேன். இந்த உறுதியா இருக்கிறவங்களால இந்த பிரபஞ்சம் அந்த சப்தத்தை கேட்டுட்டு அதற்கான பாதைகளை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும். ஆனா இங்க சந்தேகங்கள் தான் அதிகமா இருக்கும் தவிர அவங்களுடைய வேண்டுதல் குறைவா இருக்கும். அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு பயம் கலந்த ஒரு நம்பிக்கை. கேட்கக்கூடிய விஷயம் சரியான முறையில இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கலன்னு சொல்றேன். மிக அருமை. இந்த கேட்கும் முறை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கேட்கும் முறையானது எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட நம்ம வந்து நமக்கு பசிக்குது, அம்மா வந்து கேட்டா அம்மா நமக்கு தராங்க இல்லையே. நம்ம பிள்ளைக்கு பசிக்குன்னா அம்மாவுக்கு தெரியும், நம்மளுடைய மூளை நமக்கு பசியை ஞாபகப்படுத்தும், ஆனால் அம்மா மூளைக்கு எப்படி ஞாபகப்படுத்துது? அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எது தேவைன்னு தெரியும் போது உங்களுக்குள்ள இருந்து அதை புரிந்து கொள்ளும். அப்போ அது தானே நீங்கள் வந்து அதை பேசி எனக்கு இதை கொடு, இல்லை எனக்கு இதை பண்ணு, எனக்கு வந்து இது வேணும், இந்த புடவை வேணும், இல்லைனா இந்த கார் வேணும், இந்த உடை வேணும், ஐஃபோன் வேணும், இதெல்லாம் கேட்டு தான் இல்லை, உங்களுக்கு எது எந்த நேரத்தில் தேவையோ அதை நான் சரணாகதியாக விடும்போது தானாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருமா. ஓகே, இப்போ கேட்கும் முறையில் வந்து டவுட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து பயம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழகாக ஒன்று சுட்டி காட்டினீங்க. இந்த பயம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். ஒன்று ஐயோ நமக்கு இது நடக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டமாக இருக்கலாம், இல்லை நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம். இப்போ இந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக வழி இருக்குமா. அதாவதுமா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சரியான பாதைகளை நமக்கு வந்து நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பயங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை சுயமாக ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த உலகத்தில் நீ பயப்படுறதுக்கு என்ன இருக்குங்கிறத நிறைய முறையில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் கடன் சுமைகளில் இருக்கும்போது அவர்களுக்கான பாதைகளை அவர்களை வகுக்கிறதுக்காக நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய இறை வழிபாடுகள் முறைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள செல்ஃபாக நீங்கள் வந்து உங்களை சரிப்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பயத்துலேருந்து விடுதலை அடைய முடியும்னு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் தவறு பண்ணால் மட்டும்தாம்மா அதாவது பயத்துலேருந்து வெளியே வர முடியும். இது தவறு நடந்துருமோ ஒரு அனுபவம் இல்லைன்னு வச்சுருங்களேன், வெளியே வரவே முடியாது. அப்போது நம்மளுக்கு அந்த பயத்தை வெளிப்படுவதற்கு ஒரு விதத்தில் நம்மளுக்கு அதுக்கான ஒரு விஷயங்கள் நடந்தால் தான் நம்மளால சிலவங்களுக்கு வெளியே வர முடியும்.
அப்போ இந்த பயம் தெளிவுங்கிறது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனோட தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக தான் அவன் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்க தவிர இன்னொருத்தவங்களுடைய கருத்தியல் மூலமாக அவன் வெளியே வருவதற்கு வாய்ப்பு குறைவு தான். ஓகே, இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எதை கேட்கிறோமோ அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணுவாங்க, நானுமே காது பட கேட்டிருக்கேன். நீ கோடீஸ்வரன் ஆயிடணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டா அது நடந்துருமா, அப்ப நீ வேலைக்கே போகாத, வீட்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு கேளு, இப்படி எல்லாம் வந்து ஒரு சில பேர் அவங்களோட டவுட்டை கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசுறவங்க, அதாவதுமா இந்த பணக்காரன் இந்த ஏழை இதெல்லாம் பிரபஞ்சம் பாக்குறது இல்லை. பிரபஞ்சத்துக்கு முன்னாடி மனிதன் எல்லாருமே சமந்தான். இந்த யூனிவர்ஸ் முன்னாடி கடவுள் முன்னாடி எல்லாருமே சமந்தான். இங்க மனிதனுடைய தேவைகள்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஆடம்பரமா அவசியமான ஒண்ணு இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஆடை அவசியம், ஆனா அதே ஆடையிலே வந்து அலங்காரத்தோட ஆடை தான் எனக்கு வேணும்னு கேட்டா அது அனாவசியம். ஒருத்தனுக்கு உணவு அவசியம், எனக்கு சுவை உள்ள உணவு தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டா அது அனாவசியம். அப்போ இங்க மனிதன் இப்போ எனக்கு வந்து வீடு வேணும், நான் வந்து மழையிலையோ வெயிலையோ குளிர்லையோ நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஆடம்பர பங்களா தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது ஆடம்பரமா மாறுது. அப்போ இந்த மனிதன் அவன் கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு வந்து வேலை வேணும், எதற்காக வேணும், என்னோட குடும்பத்தை நடத்துறதுக்காக எனக்கு வேலை வேணும், எனக்கு பணம் வேணும், என் மனைவியோ என் பிள்ளையோ என்னுடைய அம்மாவையோ என்னோட அப்பாவையோ பார்த்துக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும். அப்போ அந்த இடத்துல இயற்கை தானாக உதவி பண்ணும். ஆனா இந்த மனிதன் கேட்கக்கூடிய ஆடம்பரத்தெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு இயற்கை கொடுக்கலன்னா அது தவறு. அது மனிதனுடைய தவறு தான் தவிர இயற்கையோட தவறு கிடையாது. ஓகே, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து எண்ணுவது ஒரு உயர்வாகவும் பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு எது அத்தியாவசிய தேவைன்னு தெரியுதோ அது பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும், அது நிறுத்தியே வைக்காது. ஆனா நீங்க அனாவசியமா ஏதாவது கேட்கும் போதும் அது நிறுத்தி வைக்கப்படுது. அது நீங்க உங்களோட முயற்சிகளை நீங்க அதை வந்து பெறும்போது அது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இங்க அவசியமா அனாவசியமாங்கிறதா ஒரு கேள்விக்குறி. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற பிரபஞ்சங்கிறத நீங்க இந்த இடத்துல கடவுள்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரம்மன்னு வச்சிருக்கலாம், இறைவன் வச்சுக்கலாம், நீங்க எதனாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனா நீங்க தேடக்கூடிய ஒரு பொருள் அவசியமா அனாவசியமாங்கிறத நீங்க உங்களுக்குள்ள சிந்திச்சுட்டு கேளுங்க. ஓகே, இப்ப வீட்டுல எதிர்மறை ஆற்றல் போகணும்னா என்ன பண்ணணும்? அதாவதுமா வீட்டுல எதிர்மறை ஆற்றல் போகணும்னா மனிதனோட மனம் வந்து சாந்த நிலையில இருக்கணுமா. முதல்ல நான் நிறைய பேர்கிட்ட நான் வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு விஷயத்த பார்ப்பேன். இப்போ உள்ள ஒரு கல்ச்சர் என்ன இருக்குன்னா, நிறைய சீரியல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒவ்வொரு அறையிலையுமே ஒவ்வொரு வண்ணங்கள் கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரிய வெண்மையை மட்டும்தான் வீட்டில் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு அறையிலே 4 மூலையில 4 கலர் இருக்கு. அப்போ மனிதனுடைய மூளை அவனுடைய சிந்தனை ஆற்றல் வந்து கொச்ச நிறைய விஷயங்களை பார்த்தானா அவனுடைய மனம் சாந்தமா இருக்காது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய வண்ணங்களே ஒரு மனிதனை சந்தோஷமாக்குறதுக்கும் துக்கமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய வண்ணத்தை முதல்ல வந்து வெண்மையா வைங்க என்று நான் பொதுவா எங்கனாலும் போனாலும் சொல்லுவேன். அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் வெளிச்சமா வைங்க, இருட்டான வீட்டை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வீட்டில் முதல்ல ஒரு வெண்மையும் ஒரு வெளிச்சமும் இருந்தாலே இயற்கையாகவே இரையாற்றல் இருப்பது போல உணர்வும் நம்மளோட வாழ்க்கையில மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்தாலுமே வந்து வீட்டில் எதிர்மறை ஆற்றல் போகணுமா, பாசிட்டிவ் வைப் நிறைய வரணும்னா இந்த மூலையில வந்து கல்லுப்பு வைங்க, பச்சை கற்பூரத்துல தீபத்தை ஏத்துங்கலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுமா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை பத்தி எனக்கு தெரியல. நம்மளோட முன்னோர்கள் இப்படிலாம் பரிகாரம் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் சில பரிகாரங்கள் எனக்கு அனுப்பி வைப்பாங்க, குருஜி இது உண்மையா இது பொய்யான்னு கேட்பாங்க. எனக்கு இந்த பரிகாரத்தை பத்தியே எனக்கு புரியவில்லை, இப்படி ஒரு பரிகாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இதெல்லாம் பாரம்பரியமா நம்மளோட முன்னோர்கள் பண்ணதுன்றாங்க. எந்த பாரம்பரியத்துல பண்ணாங்க, எந்த முன்னோர்கள் பண்ணாங்க, அது ஒரு கேள்விக்குறிமா. இதுல ஒரு விஷயம் புரிச்சுடுங்க, நம்ம வீட்டுல தீபம் ஏத்துவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு வழக்கம். எதற்காக தீபம் ஏத்துனாங்க? வீட்டில் இறை சக்தி இருள் போகிறதுக்காக, ஒரு இறை சக்தி. ஏன்னா நம்ம ஒரு வெளிச்சத்துல இருந்தா, இப்ப இதே கேமரா ஸ்டுடியோவே இருட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அது ஒரு வெளிச்சத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் மாலை நேரம் சூரிய அஸ்தனத்துக்கு பிறகு உங்களுடைய வீட்டை இருளா போடாதீங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த இருளை விளக்குறதுக்காக தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு முறைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம தீபத்திலேயே நான் இத்தனை தீபம் ஏற்றணும், இதுக்கு கீழே உப்பு வைக்கணும், இதுல படிகாரம் வைக்கணும், இப்படிலாம் எதுவுமே சொல்லப்படலை. உங்க வீடு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்க வீடு வெளிச்சமாகவும் மற்றவர்கள் நம்மளுடைய மூளையில அது வந்து ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு லைட்டை போட்டுக்கிடுங்க, ஒரே ஒரு தீபம் ஏத்துங்க. இதுக்கும் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் பண்ணனா உடனடியாக வாழ்க்கையில மாற, அப்படி எந்த பரிகாரம் பண்ணி மாறல. நம்மளுடைய வீடு கொஞ்சம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தாலே வாழ்க்கையில குடும்பத்துல அதே மாதிரி நெகட்டிவான நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே விலகி நிம்மதியா இருக்கலாமா.
இப்போ அதே மாதிரி பண வரவு வரணும்னா வந்துட்டு இந்த விளக்கெண்ணெயில தீபம் போடுங்க, நல்லெண்ணெயில தீபம் போடுங்க, இலுப்பெண்ணெயில தீபம் போடுங்கலாம் சொல்றாங்க. சரி, இதையே நான் உங்ககிட்ட கேட்கறேன்னா, நீங்க எவ்வளவு விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அதாவது இன்றைய காலகட்டத்துல எதை தின்னா பித்தம் தெளியும்னு மக்கள் வந்து பாவம் ரொம்ப கஷ்டத்துல தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? ஆமா, நான் இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரமா பார்க்குறேன். ஏன் வியாபாரமா பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கு நம்ம வந்து எண்ணெயில தீபம் ஏற்றக்கூடியது தான் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம். சிலவங்க சொல்றாங்க விளக்கெண்ணெயில ஏத்துங்க, நல்லெண்ணெயில ஏத்துங்களா, பஞ்சதீப எண்ணெயில நீங்க ஏத்துங்கன்னு சொல்றாங்க. இங்க நம்மளுடைய பொருளாதாரத்தை வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, இப்போ சில நேரங்களில் விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும், தேங்காய் விளக்கேற்றக்கூடியவங்க குடும்பத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். சிலவங்க வீட்டில் வந்து எள் இருக்கும், அவங்க வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறவங்கள பார்த்து, ஒரு வீட்டில் நெய் அதிகமாக அவங்களோட பசுமாட்டில் இருக்கும், அவங்க நெய் விளக்கு ஏற்றக்கூடிய பார்த்துருக்கேன். இப்போ கஷ்டப்பட்டு அடுத்த வேலைக்கு சரியான முறையில் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பண பிரச்சனை சரியாகணும்னா நீங்கள் நெய் விளக்கு தான் போடணும்னு சொன்னால் முடியுமா? அப்படி நெய் விளக்குன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு கடையில் கிடைக்கக்கூடிய நெய் ஒரிஜினலா இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ இங்க நமக்கு முக்கியம் வந்து தீபம் தான் முக்கியம். தீபம் எண்ணெயால் எரியப்படணுமே தவிர இந்த எண்ணெயால் எரிந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க வந்து பரிகாரங்களை தொடர்ந்து புதிய பரிகாரங்களை மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா தீர்ந்து போயிடுச்சுன்னா, இப்போ ஒன்று சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா அடுத்தது ஒன்று சொல்லணும், அது தீர்ந்து போச்சுன்னா அடுத்தது ஒன்று சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம சிக்கி இருக்கிறதுனால மக்களுக்கு கஷ்டமா இருக்கு. தீபம் மட்டும்தான் ஏத்துங்க. அது இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் உங்களால முடிந்ததுக்கு உங்களோட பொருளாதாரத்துல எந்த எண்ணெயை வாங்கி தீபம் ஏற்ற முடியுதோ அந்த எண்ணெயில ஏத்துங்க போதும். வீட்டுல வந்து அந்த இருள் போகிறதுக்கு ஒரு தீபம் ஏத்தினாலே போதும்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே ஓகே. அதே மாதிரி வீட்டுல எதிர்மறை ஆற்றல் போகணும்னா நல்ல எண்ணமும் கெட்ட வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நமோ நாராயணன்.